இந்தியாவில் நெட்ஃப்ளிக்ஸ் பயங்கர வேகமாக வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது நெட்ஃப்ளிக்ஸோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்லேயே உங்களால் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி. ஆனாலும் அதில் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணுற விஷயத்தை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட் ப்ரொஃபைலை டேப் பண்ணுங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா ஆப் செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஸ்மார்ட் டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்னென்னா, நீங்கள் இப்போ ஒரு எபிசோட் டவுன்லோட் பண்ணுறீங்க. அதில் உங்களுக்கு ஃபஸ்ட் எபிசோட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது செகண்ட் எபிசோட் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிற மாதிரி வேணுமா, இல்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு எபிசோடாக கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணுமா அப்படின்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். கூடவே நீங்கள் வந்து மல்டிபிளான ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கும் ஸ்டோரேஜ் எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் வீடியோ குவாலிட்டியில் நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரியான குவாலிட்டியில் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்க முடியும். அதே போல் ஸ்டோரேஜ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்டி கார்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்களேன். எஸ்டி கார்டு போடாத மொபைலுக்கும் போட்ட மொபைலுக்கும் இதுதான் வித்தியாசமே. ஸோ டவுன்லோட் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்டி கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்லைன் டவுன்லோட வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்டர்னல் ஸ்டோரேஜ்லையும் வச்சுக்கலாம். எஸ்டி கார்டு போட்டிருந்தீங்கன்னா அப்படின்னா இந்த ஒரு அட்வான்டேஜும் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ்குள்ளே பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து ஹை குவாலிட்டியில் பார்க்க நினைக்கல அப்படின்னா ஜஸ்ட் ப்ரொஃபைலை டேப் பண்ணிட்டு அங்கே வந்து ஆப் செட்டிங் வந்து ஜஸ்ட் சூஸ் பண்ணிவிட்டு மொபைல் டேட்டா யூசேஜ்னு இருக்கும் இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேவ் டேட்டா அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். இது மூலிமா பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியான டேட்டா வந்து வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகபட்சம் டைம் கிடைக்கும். நீங்கள் மொபைல் டேட்டா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனில் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே உங்கள் ஃபேவரட்டான வெப் சீரிஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அதை உங்களோட இன்ஸ்டா இல்லை மற்ற ஸ்டோரிஸில் ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேரக்ட் ப்ரொஃபைலாகவே அது வந்து விசிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை டேப் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே உங்களோட சேர்ந்தே உங்களோட ஃபேவரட்டான வெப் சீரிஸை பார்க்க முடியும். அதுக்கு நீங்கள் ஒரு ஃபேன் பேஸையும் ஆடியன்ஸையும் க்ரியேட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இதுவுமே ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். இதெல்லாம் எப்போயோ வந்து அப்டேட் தான், ஆனால் இன்னும் பல பேர் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. கரண்ட்டாக நீங்கள் வாட்ச் பண்ணும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆல்சோ ட்ரெண்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ரீல்ஸில் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் பார்க்கும்போது. கூடவே நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கீங்க, குக் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒர்க்கில் இருக்கீங்க, கேட்கணும்னு நினைக்கிறீங்க, தெளிவாக உள்ள ஸ்க்ரீனில் என்ன போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் தனியாக கேட்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்காஸ்ட்டாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். சப்டைட்டில்குள்ளே போயிட்டு அங்கே வந்து இங்கிலீஷ் ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணும்போது விஷுவலாக மீடியா என்ன ஓடிட்டு இருக்கோ அது உங்களுக்கு பாட்காஸ்ட்டாக வந்து ஸ்பீக்கரில் வந்து ப்ளே ஆக ஆரம்பிக்கும். இது மூலிமா ஸ்க்ரீனை பார்க்காமையே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து செவி வழியாக கேட்க முடியும். இது இங்கிலீஷில் மட்டும்தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அதர் லாங்குவேஜுக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல அப்டேட் தான். அதே போல் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல, நெட்ஃப்ளிக்ஸோட ப்ரொஃபைலை நீங்கள் எடிட் பண்ண முடியும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலை சூஸ் பண்ணுங்கள். அங்கே வந்து பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ப்ரொஃபைல் பிக்சருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் இருக்கும். இதை டேப் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு பிடிச்ச நெட்ஃப்ளிக்ஸோட கேரக்டர்ஸ் அண்ட் ஃபேஸை வந்து உங்களோட ப்ரொஃபைல் பிக்சராக நீங்கள் வச்சுக்க முடியும். உங்கள் பிக்சரை வைக்கிற ஆப்ஷன் இன்ன வரைக்கும் இதில் வரல. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ்குள்ளே இருக்க கேரக்டர் அண்ட் வெப் சீரிஸ்க்கு அண்ட் மூவிஸ்க்கான கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க யாரை வேணாலும் நீங்கள் ஈஸியாக வந்து எடிட் பண்ணி கொண்டு வந்துக்க முடியும். அதுவும் கிட்ஸ் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சூப்பரான விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி சூப்பராக வந்து மாற்றிக்கலாம். பார்க்குறவங்களாம் எப்படி பண்ண அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அதே போல் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் கீழே இருக்கும் இல்லையா நேம், அதையுமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இன்பில்ட்டாக இமெயிலோட நேமில் தான் இருக்கும். எடிட் பண்ணிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நேமை வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து அமேசான் இல்லை அலெக்ஸா இல்லை கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எதுலேருந்து வேணாலும் ஈஸியாக நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஆனால் கூகுள் அசிஸ்டன்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து பர்டிகுலராக இப்போ ஒரு வெப் சீரிஸோட நேம் சொல்கிறீங்க அப்படின்னா டேரெக்டாக அது ஓப்பன் ஆகி ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். இதுவுமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த அப்டேட் தான். ஆனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அங்கே இருக்க வாய்ஸ் ஆப்ஷனுக்கு பதிலாக நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து சப்டைட்டில் வந்து ரொம்ப வந்து அடிக்ட், சப்டைட்டில் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த சப்டைட்டிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. ப்ரொஃபைலை டேப் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜ் ப்ரொஃபைலில் வந்து பென்சில் ஐக்கானில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்டைட்டில் அப்பியரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த சப்டைட்டில் அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சப்டைட்டில் வந்து உங்களுக்கு தெரியணும் வீடியோவில் விஷுவலாக அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். யாருக்கெல்லாம் இது சூப்பராக இருக்கும்? ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ், மேபி டெஃப் அண்ட் டம்மாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே சப்டைட்டில் தான் உலகமே. அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து தாராளமாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே சில பேருக்கு வெள்ளை எழுத்துக்கள்லாம் தெரியாது, கொஞ்சம் ஐயில் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரியான விஷுவல் கலர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கலர்ஸை யூஸ் பண்ணி அழகாக சப்டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சப்டைட்டில் விஷுவலாக தெரியல, கொஞ்சம் மங்கலாக இருக்குது அப்படிங்கும் போது இந்த மாதிரியான விஷயங்களை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்.
தெளிவாக சப்டைட்டில் தெரியும். அதோட சைஸ் ப்ளஸ் ஷேப்ஸையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுவுமே நல்ல விஷயம் தான். இன்கேஸ் உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா ஈஸியாக ரீசெட்டும் பண்ணிக்கலாம். ஒரே ஆப்ஷன் தான், ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா பழைய நிலைமைக்கு வந்துடும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலுக்கு நீங்கள் வந்து பின் போட்டு லாக் பண்ணியும் வச்சுக்க முடியும். இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கானது. மறந்துட்டீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் லாக் ஆயிரும். அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க. அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர் இப்போ கரண்ட்டாக வந்ததை நான் சொல்கிறேன். ஜஸ்ட் ப்ரொஃபைலை டேப் பண்ணிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான விஷயம் வந்திருக்கு. அதாவது ட்ரான்ஸ்ஃபர் யுவர் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இப்போ கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களோட மதர், ஃபாதர் இல்லை வேறு யாராவது கசின்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இனிமேல் நெட்ஃப்ளிக்ஸ் தேவையில்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் டேரெக்டாகவே. அந்த ஆப்ஷனும் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக தான் இருக்குது. ஒரே வீடியோ நம்மளை எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ண முடியாது. உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வேறு எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் தாராளமாக சொல்லுங்கள். நெட்ஃப்ளிக்ஸ் உள்ள சில சீக்ரெட்டான கோட்ஸும் இருக்குது. அதை எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.